அனைவருக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது நாகபஸ்மம். நாகபஸ்மம் சீராக முடிக்கிறதுக்கு நாகம் 21 தடவை இலப்பெண்ணில் உருக்கி ஊற்றி சுத்தி பண்ணிக்கணும். சுத்தி பண்ண நாகம் 100, கெந்தக பவுட்ரு 100. இது கெந்தகம் பவுடர் 100, சுத்தி பண்ண நாகம் 100. இது இரும்பு சட்டியில் போட்டு உருகும்போது தேய்க்கணும். கிளறக்கூடாது, தேய்க்கணும். அது கரையிற மாதிரி தேய்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கெந்தகத்தை போடணும். அதெல்லாம் வலிக்கும், பவுட்ரு ஆகிடும். நாகமே இருக்கக்கூடாது. எல்லாம் பவுட்ரு ஆனதுனால எடுத்து ஓரம் வச்சுட்டு, வெடி உப்பு 1 கிலோ, படிகாரம் 2.5 கிலோ, திராவம் இறக்கணும். 1 கிலோ வெடி உப்பு, 2.5 கிலோ படிகாரம் போட்டு திராவம் எடுத்துக்கணும். அந்த திராவத்தை எடுத்து வச்சுட்டு, இந்த வறுத்த தூளை எடுத்து அரைக்கணும். ஊற்றி 6 குடம் போடணும். மாதிரி 6 குடம் போடணும். வெள்ளையாக ஆகும். ஒரு தழுக்கு கூட இருக்காது. 6 குடம் போட்டால் சுத்தமாக இருக்கும். 6 குடம் போட்டு முடிஞ்சிருச்சின்னு விட்டுறக்கூடாது. ஒரு தடவை செக்கப் பண்ணிக்கணும். செக்கப்னா திராவத்தில் செக்கப் பண்ணிக்கணும். இது நைட்ரிக் ஆசிட். இந்த நைட்ரிக்கில் பார்க்கணும். அதை போட்டு இதை கொஞ்சம் போடணும். போட்டால் பொங்கக்கூடாது. அப்படியே தண்ணியில் போட்ட மாதிரி அப்படி போய் கம்முன்னு உட்காந்துக்கணும். ஆசிட்டில், நைட்ரிக் ஆசிட்டில் இப்படி உட்காந்துக்கணும். பொங்கக்கூடாது. பொங்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்ச மருந்து சீராக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ நாகபஸ்மத்தால் என்னென்ன நோய் சொல்லிக்கிறாங்களோ அத்தனை நோயும் போகும். மறுபடியும் பொங்குச்சின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 6 தடவை போட்டு மறுபடியும் போடலாம். வெடிப்பு திராவத்தில் அரைச்சி மறுபடியும் போடலாம். அதனால் இது மாதிரி செக்கப் பண்ணி செஞ்ச மருந்து பலனை கொடுக்கும். அவங்க சொன்ன நோயெல்லாம் போகும். இதில் எந்த தழுக்கும் இருக்காது. எது இருந்தாலும் பக்காவாக இருக்கும். இது சித்தருங்க நாகபஸ்மத்தால் என்னென்ன சொல்லிக்கிறாங்களோ அத்தனையும் போகும். இது சீராக செஞ்சுக்கிறவங்களுக்கு சீராக வேலை செய்யும். சிலர் கேட்டிருக்கிறாங்க நாகபஸ்மம். இது அவங்களுக்காக போட்டிருக்குது. செஞ்சுக்குங்க. பாரம்பரிய வைத்தியர்களுக்கு நன்றி, வணக்கம்.